நோட்டிக்ஸ் பவுடரை வந்து ஃபஸ்ட்டு ட்ரேயில் போட்டுக்கிறேங்க. லேசாக நோட்டிக்ஸ் பவுட்ரு போட்டுட்டு திரும்ப என்ன பண்ணுறீங்க, மண் இதாக இருக்கு பாருங்கள், மண் வந்து சலித்து வச்சுருக்கேன். சலித்த மண்ணை எடுத்து ஃபுல்லாக நம்ம ட்ரேயில் கொட்டிக்கிறோங்க. ட்ரேயில் ஃபுல்லாக கொட்டிடுங்க. ஒரு அரைவாசி உங்களுக்கு தெரியும், இந்தளவு கொட்டிட்டு எதுக்கு இந்த பவுட்ரு அப்படின்னா, செல்லு பேனு இந்த மாதிரி ஏதாவது உடம்புல இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த அடை காக்கிறது வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு 22 நாள் எந்திரிச்சு போகிறது, முட்டையில் ஒழுங்காக உட்காராமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. அதனால் இந்த மாதிரி பவுடரெல்லாம் நல்லா இது பண்ணிட்டு ஒரு நாள் வைங்க. ஒரு நாள் வச்சுட்டு காலையில் போட்டு விட்ருங்க. காலையில் போட்டு விட்டுட்டு சாயந்தரம் ஒரு 6 மணி 7 மணிக்கு நம்ம எப்பவும் போல் அடை வைக்கிற மாதிரி வச்சு விட்ருங்க. வச்சிங்கன்னா எந்த பிரச்சனை, இந்த பேனு பிரச்சனை, செல்லு பிரச்சனை எந்த பிரச்சனையும் வராது. கோழியும் அழகாக நிம்மதியாக அடை காக்கும். அது குஞ்சு பொரிக்கிறதுமே நல்லபடியாக பொரிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது என்னென்னா, இந்த அல்போமர் இருக்குல்ல, அல்போமர் பூச்சி மருந்து வந்து ஒரு 1/2 ml கொடுத்துருங்க. குடல் புழு மருந்து ஒரு 1/2 ml கொடுத்துட்டு அடை வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா? ஓகே நண்பர்களே, பாருங்கள். கொட்டினோன்னே உங்களுக்கு வந்து இப்போ